ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 7 அளவியல்ங்கிற சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி 6 கொஷின்ஸ்க்குரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து இதில் 7th கொஷின்லேருந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ 7th கொஷின் என்னென்னு பாருங்கள். எடுத்துக்காட்டு 7.24. அது வந்து செப்டம்பர் 2021 பப்ளிக் எக்ஸாம் கொஷின்லையும் ஜூலை 2025 பப்ளிக் எக்ஸாம் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ சம் என்னன்னு பாருங்கள். ஒரு உருளையின் மீது அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு உருளை இருக்குது. அந்த உருளை மேலே ஒரு அரைக்கோளம் இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. இதனுடைய மொத்த உயரம் எவ்வளோன்னா 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விட்டம் சரிங்களா, இந்த அரைக்கோளத்துக்கும் அதுதான் விட்டமாக இருக்கும், இந்த உருளைக்கும் அதுதான் விட்டமாக இருக்கும். அந்த விட்டம் எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஆரம் விட்டம் 12 சென்டிமீட்டர்னா ஆரம் எவ்வளோ இருக்குன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பொம்மையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ பொம்மையினுடைய மொத்த புறப்பரப்பு அதனுடைய அவுட்டரில் என்னென்ன ஷேப்லாம் இருக்குன்னு பாருங்களேன். உருளை இருக்கும், அந்த உருளையினுடைய வளைந்த பகுதி இருக்கும், உருளையினுடைய அடிப்பகுதி இருக்கும், அரைக்கோளத்தினுடைய இந்த வளைபரப்பு இருக்கும். ஏன்னா அரைக்கோளத்தினுடைய இந்த அடிப்பரப்பு உள்ளே போயிடுச்சு இல்லையா. ஸோ இதில் 3 பார்ட்டு கலந்துருக்குது. அப்போ தான் மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். என்னென்னா உருளையின் வளைபரப்பு, உருளையின் அடிப்பரப்பு, அரைக்கோளத்தினுடைய இந்த வளைபரப்பு, இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா இந்த பொம்மையோட மொத்த புறப்பரப்பு கிடச்சிரும். இதில் 2 உருவங்கள் இருக்குது இல்லையா. ஸோ என்னென்ன உருவம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருளை, ரெண்டாவது என்னென்னா அரைக்கோளம். ஸோ ரெண்டினுடைய அளவுகளையும் நம்ம பிரித்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ உருளைக்கு என்னென்னவெல்லாம் இருக்குன்னா ஆரமும் உயரமும் இருக்கும். ஸோ உருளைக்கு ரெண்டுக்குமே விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டம் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னா அதனுடைய ஆரம் எவ்வளோ இருக்குன்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ 12/2 ஈக்குவல் டு எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டர் உருளையோட ஆரம். இப்போ உருளையோட உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. உருளையோட உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இந்த பொம்மையோட மொத்த உயரம் தான் 25 சென்டிமீட்டர். இதில் இந்த 6 சென்டிமீட்டரை கழிச்சிட்டா மீதி இருக்கிறது தான் என்னவா இருக்கும்னா இந்த உருளையோட உயரமாக இருக்கும். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 25லேருந்து இது ஆரம்னா இதுவும் ஆரம் தான். இந்த அளவை நம்ம கழிச்சிட்டோம்னா தான் உருளையோட உயரம் கிடைக்கும். ஸோ உருளையோட உயரம் வேணும்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 25லேருந்து அந்த 6 கழிச்சிருங்க. ஸோ எவ்வளோன்னா 19 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த உருளையோட உயரமாக இருக்கும். அரைக்கோளத்தை பொறுத்தவரையில் அதுக்கு ஆரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ விட்டம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இங்கே ஆல்ரெடி ஆரமாக மாற்றிருக்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கும் ஆரம் 6 தான், ரெண்டுக்கும் ஆரம் மாறாதுங்கிறதுனால ரெண்டையுமே 6னே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆரம் 6 ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர்னா 6 சென்டிமீட்டர். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொம்மையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஈக்குவல் டுன்னு போட்டு நான் சொன்னேன் இல்லையா 3 வடிவங்களையும் ப்ளஸ் பண்ணணுன்னு. எதெல்லாம்னு பார்த்தீங்களான்னா உருளையின் வளைபரப்பு, உருளையின் அடிப்பரப்பு, அதே மாதிரி அரைக்கோளத்தின் வளைபரப்பு, இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பொம்மையோட மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். ஸோ இந்த 3னுடைய ஃபார்முலாவே எழுதலாம். ஃபஸ்ட்டு உருளையின் வளைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா 2πr/h. உருளையின் அடிப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா πr², ப்ளஸ் அரைக்கோளத்தின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr². ஸோ எல்லாத்தையும் எழுதிட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே என்ன பொதுவாக இருக்குதுன்னு பாருங்களேன். πr, இதுலேயும் πr, இதுலேயும் πr, 3லேயுமே வந்து πr பொதுவாக இருக்குது. ஸோ πrஐ வெளியில் எடுத்துடலாம். அப்போ இதில் மீதி என்ன இருக்குன்னா 2h இருக்கும். இதில் பை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு r வெளியில் எடுத்துட்டதுனால ஒரு r இருக்கும். ப்ளஸ் இதில் πr வெளியில் எடுத்துட்டதுனால ஒரு 2 இருக்கும், ஆரில் ஒன்று மீதி இருக்கும். ஸோ 2r + rன்னு எழுதிக்கலாம். ஸோ πr × 2h, r + 2rனா 3rன்னு அர்த்தம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட மதிப்பு 22/7 × ஆரோட மதிப்பு என்னன்னு பாருங்களேன். ஆரோட மதிப்பு 6 × 2 × ஹெச்சோட மதிப்பு என்னன்னு பாருங்கள் 19 ப்ளஸ் 3 × ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னா 6. சரிங்களா. தெரியறதுக்காக இது ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். ஸோ 22/7 × 6 × இங்கே 2 19 பெருக்குனிங்கன்னா 38 ப்ளஸ் 3 18. அப்போ 22/7 × 6 × இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 56 வருது. இப்போ 7 56 கேன்சல் பண்ணலாம், 8ன்னு வருது. ஸோ இந்த 3ஐயும் பெருக்குனிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது இதோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.26.
இது வந்து ஏப்ரல் 2023 இது இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த பப்ளிக் கொஸ்டின்ல. என்னன்னு பாருங்க, அருள் அப்படிங்கிற ஒருத்தர் தனது குடும்ப விழாவிற்காக 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். இந்த மாதிரி கூடாரத்தினுடைய அடிப்பகுதி உருளை வடிவத்திலையும் மேற்பகுதி கூம்பு வடிவத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரு கூடாரம் போடுறாரு. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாரு. அதுல 150 நபர்கள் அங்க தங்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டிருக்கிறாரு. இதுல ஒருத்தர் தங்குறதுக்கு கீழே அடிப்பரப்பு கீழே தரைப்பகுதியில தானே நம்ம வந்து போய் மக்கள் அங்க இருக்கிறவங்க இருக்க முடியும். அந்த அடிப்பகுதியில வந்து ஒருத்தர் தங்குறதுக்கு எவ்வளவு சதுர மீட்டர் தேவைப்படுதுன்னா 4 சதுர மீட்டர் தேவைப்படுது. அதே மாதிரி உள்ள போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் காற்று தேவைப்படும் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு காற்று தேவைப்படுதுன்னா 40 கனமீட்டர் காற்று தேவைப்படுது. அப்ப இதுல கூடாரத்துல இந்த உருளையோட உயரம் மட்டும் 8 மீட்டர் அப்படின்னா இந்த கூம்போட உயரம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டுக்குமே ஆரம் சமமா தான் இருக்கும். ஏன்னா இந்த உருளை மேலதானே கூம்பு பொருந்தி இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே ஆரம் சமமா தான் இருக்கும். ஸோ ஆரத்தை ரெண்டையுமே 6 எடுத்துக்கலாம். இதனுடைய உயரமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கூம்போட உயரத்தை H1னும் உருளையோட உயரத்தை H2னும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல நமக்கு என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 150 பேர் தங்குறாங்கிறது ஒரு ஹிண்ட். ஒருத்தருக்கு 4 சதுர மீட்டர் பரப்பு தேவைப்படுது, ஒருத்தருக்கு 40 கனமீட்டர் காற்று தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு 4 சதுர மீட்டர்னா 150 நபர்களுக்கு எவ்வளவு பரப்பு தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த அடிப்பரப்புக்கு சமமா இருக்கு. சரிங்களா? சோ இந்த கூடாரத்தினுடைய அடிப்பரப்பு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரிங்களா, கூடாரத்தின் அடிப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு எவ்வளவு சதுர மீட்டர் தேவைப்படுதோ அதை 150ஆல பெருகினீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு கூடாரத்தோட அடிப்பரப்பு கிடைக்கும். சரியா? சோ ஒரு நபருக்கு தேவையான பரப்பு, ஒரு நபருக்கு தேவைப்படும் பரப்பு எவ்வளவுன்னு எழுதலாம். ஒரு நபருக்கு தேவைப்படும் பரப்பு எவ்வளவுன்னா 4 சதுர மீட்டர். இங்க எத்தனை பேர் தங்க போறாங்கன்னா 150 நபர்கள் தங்க போறாங்க. இப்போ 150 நபர்களுக்கு தேவைப்படும் பரப்புன்னு எழுதிக்கலாம். 150 நபர்களுக்கு தேவைப்படும் பரப்பு ஈக்குவல் டு 150ஆல் இதை பெருக்கணும். 150 இன்டூ 4ன்னு போடும்போது 600 சதுர மீட்டர்னு வரும். இப்போ 150 நபர்களுக்கு தேவையான இந்த 600 சதுர மீட்டருங்கிறது எதுக்கு சமம்னா இந்த கூடாரத்தினுடைய அடிப்பரப்புக்கு சமம். சோ கூடாரத்தின் அடிப்பரப்பு, கூடாரத்தோட அடிப்பரப்பு என்ன வடிவில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உருளையினுடைய அடிப்பக்கம் வந்து என்ன வடிவத்துல இருக்கும்? வட்ட வடிவத்துல தானே இருக்கும். சோ கூடாரத்தின் அடிப்பரப்பும் வட்ட வடிவத்துல தான் இருக்குங்கிறதுனால கூடாரத்தின் அடிப்பரப்பு ஈக்குவல் டு இந்த ஆன்சர்னா கூடாரத்தின் அடிப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr² ஆன்சரும் 600 சதுர மீட்டர்னு அர்த்தம். சரிங்களா? πr² ஈக்குவல் டு 600 சதுர மீட்டர்னு கிடைச்சிருக்கு. இதை நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு காற்று தேவைப்படுதுன்னா 40 கனமீட்டர் காற்று தேவைப்படுது. சோ ஒரு நபருக்கு தேவைப்படும் காற்று, ஒரு நபருக்கு தேவைப்படும் காற்று எவ்வளவுன்னா 40 கனமீட்டர். அந்த கூடாரத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 150 நபர்கள் இருக்கிறதுனால 150 நபர்களுக்கு தேவைப்படும் காற்று நம்ம கண்டுபிடிக்கணும். 150 நபர்களுக்கு தேவைப்படும் காற்று ஈக்குவல் டு 150ஐயும் 40ஐயும் பெருக்கலாம். 150 இன்டூ 40ன்னு போடும்போது 2 0க்கு 2 0, 4 15ஐயும் பெருக்கினீங்கன்னா 60. ஸோ 6000 கனமீட்டர் காற்று வந்து 150 நபர்களுக்கு தேவைப்படுது. காற்றுங்கிறது அந்த கூடாரத்துல ஃபுல்லா தான் இருக்கு. அதனால நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது எதுக்கு சமம் இருக்குன்னா கூடாரத்தோட கன அளவுக்கு சமமா இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கூடாரத்தினுடைய கொள்ளளவு, அதுல ஃபுல்லா நிரம்பி இருக்கிறதான காற்று. சோ நம்ம கண்டுபிடிச்ச 150 நபருக்கு தேவையான காற்று எதுக்கு சமமா இருக்குன்னா கூடாரத்தோட கன அளவுக்கு சமமா இருக்கு. சோ கூடாரத்தின் கன அளவு ஈக்குவல் டு 6000 கனமீட்டர். சரி, இப்ப கூடாரம் என்ன வடிவில் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். கூடாரம் வந்து ஒரு இணைந்த வடிவம். என்னென்ன வடிவம்? உருளையும் கூம்பும் இணைந்த வடிவத்தில் இருக்குது. அப்ப கூடாரத்தினுடைய கன அளவு வேணும்னா உருளையின் கன அளவையும் கூம்பின் கன அளவையும் கூட்டணும். சோ கூடாரத்தின் கன அளவுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம்? உருளையின் கன அளவு பிளஸ் கூம்பின் கன அளவு ரெண்டு சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா இந்த 6000 கனமீட்டர் அப்படிங்கிறது. சோ ரெண்டுனுடைய ஃபார்முலாவே எழுதுங்க.
உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? பைஆர் ஸ்கொயர் ஹெச். கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னா 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 6000. இதுல பாத்தீங்கன்னா உருளையின் கன அளவு உயரத்தை நம்ம h1 h2ன்னு வச்சிருக்கிறோம். ஸோ h2ன்னு போட்டுக்கோங்க. கூம்பின் கன அளவை h1ன்னு வச்சு ஸோ h1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலயுமே என்ன பொதுவா இருக்குன்னு பாருங்களேன். இதுலயும் பைஆர் ஸ்கொயர் இருக்குது, இதுலயும் பைஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ பைஆர் ஸ்கொயரை வெளியில எடுத்துடலாம். பைஆர் ஸ்கொயர் வெளியில எடுத்துட்டீங்கன்னா இதுல ரிமைனிங் h2 இருக்குது, இதுல ரிமைனிங் 1/3 h1 இருக்கு ஈக்குவல் டு 6000 எழுதிக்கலாம். இதுல இந்த பைஆர் ஸ்கொயரோட மதிப்பு சமன்பாடு 1ல நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா 600ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பைஆர் ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 600ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பைஆர் ஸ்கொயருக்கு பதிலா 600 இன்டூ h2ஓட மதிப்பு நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஸோ 8 பிளஸ் 1/3 h1 ஈக்குவல் டு 6000 வந்துடுது. இதுல 8 பிளஸ் 1/3 h1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 600 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். பெருக்கக்கூடிய 600 இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தல் ஆயிரும். ஸோ 8 பிளஸ் 1/3 h1 ஈக்குவல் டு 6000/600ன்னு வந்துடும். இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு 6ஐயும் 60ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 10ன்னு வந்துடும். ஸோ 8 பிளஸ் 1/3 h1 ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1/3 h1 மட்டும் லெஃப்ட் சைட்லயே வச்சுட்டு இந்த பிளஸ் 8 ரைட் சைட்ல கொண்டு போயிருங்க. பிளஸ் 8 அந்த பக்கம் போகும்போது -8 ஆயிடும். ஸோ 1/3 h1 ஈக்குவல் டு எவ்வளோன்னா 2ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு h1 மட்டும் தானே வேணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 2 6. இப்போ h1ங்கிறது எதோட உயரம் அப்படின்னா கூம்போட உயரம். கூம்பின் உயரம் தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூம்பின் உயரம் ஈக்குவல் டு எதுக்கு சமம்னா 6 மீட்டருக்கு சமம். கூம்பின் உயரம் தான் 6 மீட்டருக்கு சமம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 9வது சம் பாருங்க. இது வந்து பயிற்சி 7.3ல 2வது சம்மா இருக்கும். இது வந்து மே 2022ல ஏப்ரல் 2025ல 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. நாதன் அப்படிங்கிற ஒரு பொறியியல் மாணவர், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரியை உருவாக்குறாரு, ஒரு மாடல் ஒண்ணு உருவாக்குறாரு. என்ன வடிவத்துலன்னா ஒரு உருளையினுடைய 2 பக்கமும் கூம்பு இருக்கிற மாதிரி பாருங்களா, படம் வரைஞ்சிருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு உருளை இருக்கு. அந்த உருளையினுடைய 2 சைடுலையும் கூம்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடல் உருவாக்குறாரு. இந்த மாடலினுடைய மொத்த நீளம் எவ்வளவுன்னா 12 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாம விட்டம் அப்படிங்கிறது இது ரெண்டுக்குமே விட்டம் சமமா தான் இருக்கும். ஏன்னா இந்த உருளையினுடைய அடிப்பரப்புல தானே இதனுடைய அடிப்பரப்பு வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுக்குமே ஆரம் சமமா இருக்கும். அதனுடைய விட்டம் ரெண்டும் சமமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ விட்டம் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டம் 3 சென்டிமீட்டர்னா ஆரம்ங்கிறது அதுல பாதி. ஸோ 3/2 சென்டிமீட்டர்னு இங்க குறிச்சிருக்க. அது இல்லாம இந்த கூம்போ 2 பக்கம் இருக்கக்கூடிய கூம்போட உயரமுமே 2 சென்டிமீட்டர். இதோட உயரமும் 2 சென்டிமீட்டர், இதோட உயரமும் 2 சென்டிமீட்டர்னா இந்த மாதிரியோட கன அளவு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ மாதிரியோட கன அளவு வேணும்னா இதுல என்னென்ன உருவங்கள் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு உருளை இருக்குது, 2 கூம்பு இருக்குது. ஸோ உருளையின் கன அளவு பிளஸ் 2 கூம்பின் கன அளவு கண்டுபிடிச்சோம்னா மாதிரியோட கன அளவு கிடைச்சிடும். ஸோ இதுல 2 உருவங்கள் இருக்கிறதுனால 2னுடைய அளவுகளை எடுத்து எழுதுறதுக்காக 2ஆ பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா இந்த பக்கம் உருளை எழுதிக்கிறேன், இந்த பக்கம் கூம்பு எழுதிக்கலாம். சரிங்களா? உருளையோட ரெண்டுக்குமே ஆரம் சமம், உயரம் மட்டும்தான் வித்தியாசமாகுது. ஸோ ரெண்டுக்குமே விட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா. உருளையினுடைய விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம்ங்கிறது அதுல பாதி. ஸோ ஆரம் R ஈக்குவல் டு எவ்வளோன்னா 3/2 சென்டிமீட்டர். பின்னமாவே வச்சுக்கலாம், நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதனுடைய உயரம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதனுடைய உயரத்தை நம்ம h1ன்னு எடுத்துக்கலாம். h1 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்களேன். இந்த மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர். நம்மளுக்கு இதுல இருந்து இதுவரை இருக்கிறது தானே உருளையோட உயரம். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 சென்டிமீட்டரை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு உருளையோட உயரம் கிடைச்சிடும். ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய 12ல இருந்து இந்த 2 கழிச்சிங்கன்னா 10, இந்த பக்கம் 2 கழிச்சிங்கன்னா 8. ஸோ உருளையோட உயரம் எவ்வளவா இருக்கும்னா 8 சென்டிமீட்டரா இருக்கு. சரிங்களா? ஸோ உயரம் வந்து h1ன்னு எடுத்துக்கிறோம் வித்தியாசம் தெரியறதுக்காக. h1 வந்து எவ்வளவு சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி கூம்புக்கு பாருங்க, ரெண்டுக்குமே ஆரம் சமமா இருக்குன்னு சொன்னதுனால இதுக்கும் ஆரம் எவ்வளவாதான் இருக்கும்னா 3/2 சென்டிமீட்டரா தான் இருக்கும். இப்ப இதனுடைய உயரம் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா. இதனுடைய உயரத்தை h2ன்னு எடுத்துக்கலாம். h2 எவ்வளவு சென்டிமீட்டர்? 2 சென்டிமீட்டர் கூம்போட ஹைட். இப்ப நம்மளுக்கு எதோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா மாதிரியோட கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ மாதிரியின் கன அளவு வேணும்னா எதையெல்லாம் நம்ம பிளஸ் பண்ணா கிடைக்கும்? உருளையின் கன அளவு பிளஸ் மொத்தம் எத்தனை கூம்பு இருக்கு? 2 சைடு 2 கூம்பு இருக்கிறதுனால
உருளையின் கன அளவு பிளஸ் 2 கூம்பின் கன அளவுன்னு எழுதணும். 2 கூம்பின் கன அளவு. இப்போ உருளையின் கன அளவோட ஃபார்முலா எழுதுங்க. πr²h. இதுல ஹைட்டை ஹெச்னு வச்சுக்கனா நீங்க h1 போட்டுக்கங்க. 2 இன்டூ கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா 1/3 πr²h. இதனுடைய ஹைட்டை h2 வச்சுக்கனால h2 எழுதிக்கலாம். ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குன்னு பாருங்களேன். இதுலயும் πr² இருக்குது, இதுலயும் πr² இருக்குது. ஸோ πr² வெளியில எடுத்துடலாம். இதுல மீதி h1 மட்டும் இருக்குது. இதுல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2 × 1 2/3 πr² வெளியில எடுத்ததுனால மீதி என்ன இருக்குன்னா h2 இருக்கு. சரிங்களா? இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பையோட மதிப்பு என்ன? 22/7 இன்டூ 6 வந்து 3/2 எடுத்துட்டு இல்லையா, r²ங்கிறதுனால 2 டைம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. இன்டூ h1ஓட மதிப்பு என்னன்னு பாருங்க 8 பிளஸ் 2/3 இன்டூ h2ஓட மதிப்பு என்னன்னா 2. ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க இதுல எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 22/7 இன்டூ 3/2 இன்டூ 3/2 இன்டூ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 8 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2 2s are 4/3 வரும். சரிங்களா? இங்க 2/22 வேணா இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க 11/7 இன்டூ 3 இன்டூ 3/2 இன்டூ இதை எப்படி இந்த ஃப்ராக்ஷனை ஒரு ஹோல் நம்பரையும் ஃப்ராக்ஷனை எப்படி கூட்டுறது அப்படின்னா மீசியமா எடுத்துதான் கூட்டணும். சிம்பிளா எப்படி கூட்டலாம்னு சொல்ற பாருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் கூட இதை பிளஸ் பண்ணிட்டு /3 போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்க. 3 8s are 24. அது கூட ஒரு 4 பிளஸ் பண்ணீங்கன்னா 28. அதை மேல போட்டுட்டு கீழே 3 எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். இந்த 2ஐயும் 28ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 14. இந்த 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்குங்க. 3 2 6. 6 × 11 66. ஸோ 66 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியோட கன அளவு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.